ஹாய் ஹலோ வெல்கம் டு வேமா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் பக்கோடா. வாங்க எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு 5 நிமிஷம் வச்சுடுங்க. திருப்பி 1 டைம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிற அப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான், போடாதே விட்டுடலாம். கொஞ்சம் கடலை மாவு போட்டால் கொஞ்சம் பைண்டிங் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான சில்லி மசாலா, மிளகாத்தூள், காரத்துக்கு தேவை நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது சேர்த்தாங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம எந்த ஒரு கலர் பவுடரும் நம்ம சேர்க்கலை. நம்ம வீட்டில் செய்யும் போது எந்த கலர் பவுடரும் சேர்க்காதீங்க. கலர் பவுட்ரு உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டில் செய்யும் போது இந்த கலரே நல்லா சூப்பராக வருங்க. ஏன்னா சிக்கன் மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அதுவே நல்ல கலர் வரும். எக்குன்னு போட்டோன்னே நல்லா பைண்டிங் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. 1 டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பொரிச்சு எடுத்துட்டோம். சுவையான சிக்கன் பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. லெமனும் ஆனியனும் வச்சு சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீமா கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.